ஹலோ ஸ்பிரண்ட்ஸ், இது எலைட் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிதி பொருளியல் அந்த டாபிக்கினுடைய பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலைன்னா அதை நீங்கள் முதல்ல பாருங்கள். அதில் இந்த நிதி பொருளியல் பற்றிய ஒரு டீட்டெயில்டான சில விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனுடைய பார்ட்டா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த வரி அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த இதை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வரி அப்படின்றது என்ன அப்படின்னா, மக்கள் கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய ஒன்று, கட்டாயம் செலுத்த வேண்டிய ஒன்று. இதுல இன்னொரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னா, பலன் ஏதும் இன்றி, அதாவது பலனை எதுவுமே நம்ம எதிர்பார்க்காம கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டாயம் செலுத்த வேண்டிய ஒன்றை தான் நம்ம வரின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ வரி செலுத்தாமல் இருக்கிறது ஒரு தண்டிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. இந்த வரி அப்படின்றதுல 2 டைப் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி. இப்போ இந்த நேர்முக வரி அப்படின்றத என்னன்னு பார்க்கலாம். நேர்முக வரி என்பது அரசாங்கம் ஒரு தனிநபரின் வருமானம் மற்றும் செல்வத்தின் மீது விதிக்கக்கூடிய வரி ஆகும். அதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாரு, அந்த எம்ப்ளாயி பெறக்கூடிய வருமானத்தின் மீது கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா வரி போடுவாங்க. அவர் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தின் மீதும் வரி போடுவாங்க. ஸோ அதை கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும், அவங்க போடக்கூடிய வரியை. அது டைரக்டா நம்ம கவர்மெண்ட்டுக்கே பே பண்றதுனால அதை நேர்முக வரி அப்படின்னு சொல்றாங்க. இதை இன்னும் கிளாரிட்டியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வரி சுமையை பிறர் மீது மாற்ற முடியாது. ஒருவேளை ஒரு எம்ப்ளாயி, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறாரு நம்ம வச்சுப்போம். அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு இயர் எண்ட்ல அவங்க டேக்ஸ் பே பண்ணணும். அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவருடைய வருமானத்திற்கு அவர் கவர்மெண்ட்டுக்கு கட்டாயம் அந்த வரியை செலுத்தி ஆகணும். அந்த வரிக்கு அவர் செலுத்த வேண்டிய வரியை என்ன பண்ண முடியாதுன்னா, வேறவருக்கு மாத்தி நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. கட்டாயம் அவருடைய வருமானத்தின் பேரில் அவர் தான் கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா டேக்ஸ் பே பண்ணும். அப்போ அது பேரு தான் நேர்முக வரி அப்படின்றது. இந்த வரியானது, இந்த நேர்முக வரியானது வளர்வீத தன்மை கொண்டது. அதாவது இங்க இந்த வளர்வீத தன்மை அப்படின்றது ஒன்றும் கிடையாது. சப்போஸ் ஒருத்தவர் இயர்லி ஒரு 10 lakhs சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அந்த 10 lakhs அந்த 10 lakhsக்கு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவாரு. ஒருவேளை அவருக்கு சம்பளம் கூடுது அடுத்த வருஷம் அப்படின்னா, அதே மாதிரி அவருக்கு எந்த அளவுக்கு சம்பளம் ரைஸ் ஆகிட்டே போதோ அதே மாதிரி அவருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வரி அப்படின்ற டேக்ஸும் என்ன பண்ணும், ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் இந்த நேர்முக வரி அப்படின்றது வளர்வீத தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒரு நபரின் செலுத்தும் திறனுக்கு ஏற்றவாறு வரி விதிக்கப்படும். ஸோ இது ஏற்கனவே நம்ம தெரிஞ்சதுதான். இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கக்கூடிய ஒருத்தவர் டேக்ஸ் பே பண்றதும், இல்ல ஒரு 20 லட்ச ரூபாய் இல்லைன்னா ஒரு 30 லட்ச ரூபாய் இயர்லி சம்பாதிக்கிறவர் செலுத்தப்படக்கூடிய டாக்ஸும் வேற வேறையா கண்டிப்பா இருக்கும். அதான் அவங்க சொல்றாங்க, அது செலுத்தும் திறனை பொறுத்தது. அப்போ ஒருத்தவர் எந்த அளவுக்கு இன்கம் வாங்குறாங்களோ, ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்களோ, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த வருமான வரி நம்ம பே பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் நேர்முக வரி எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி செலுத்தும் திறனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுதான். அடுத்து, நேரடி வரி சார்ந்த திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய மத்திய நேர்முக வரி வாரியத்தால் பரிந்துரை செய்யப்படுகிறது. ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே நம்ம பே பண்ணக்கூடிய அந்த ரூல் ரெகுலேஷன், என்ன பர்சன்டேஜ் ஒவ்வொருத்தவங்களும் பே பண்ணும், ஸோ இந்த மாதிரியான அத்தனை கொள்கைகளையும் சொல்லக்கூடியது யாரு அப்படின்னா, இந்த நிதி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மத்திய நேர்முக வரி வாரியத்தால் தான் பரிந்துரை செய்யப்படுகிறது. அப்புறம் கீழே சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க நேர்முக வரிக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு நல்ல கிளியர் எக்ஸாம்பிள் ஆஃப் நேர்முக வரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேர்முக வரி என்னன்னா இந்த வருமான வரி தான். அப்புறம் பாருங்க, இன்னும் சில எக்ஸாம்பிள் இருக்கு. நிறுவன வரி, சொத்து வரி, நன்கொடை வரி, நிலவரி, தொழில் வரி, வங்கி பணம் மாறுதல் வரி. இதை பத்தி ஒவ்வொரு வரையும் பத்தி நம்ம டீட்டெயில்டா ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை ஜஸ்ட் ஆனா நம்ம எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, நேர்முக வரி இதுல பொருந்தாத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அல்லது ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்கலாம். 3 நேர்முக வரி கொடுத்து 1 மறைமுக வரியா இருக்கிற மாதிரி. ஸோ அதனால இந்த எக்ஸாம்ல நல்லா நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்போ திரும்ப நான் ஒரு தடவை சொல்றேன், இந்த வருமான வரி, நிறுவன வரி, சொத்து வரி, நன்கொடை வரி, நிலவரி, தொழில் வரி, வங்கி பணமாறுதல் வரி. ஸோ இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா வரிகளுமே நேர்முக வரிகள் தான். அடுத்து, நேர்முக வரியினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சமத்துவம். சமத்துவத்தின் பேரில் தான் இந்த நேர்முக வரி எல்லாம் இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவர் ஏழையா இருக்கிறாரு. அவர் ஏழை, தட் மீன் அவர் ஏதோ ஒரு
ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோமே. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வருஷத்துக்கு ஒரு 10 லேக் வந்துட்டு சம்பாதிக்கிறாரு. அவர் வந்துட்டு ஒரு வருமான வரி பே பண்ணுவாரு. பட் ஆனா இன்னொரு பக்கத்துல அவர் வீட்டு பக்கத்துலயே இன்னொரு பிசினஸ் மேன் இருக்கிறாருன்னா அவரு இயர்லி வந்துட்டு 10 லேக் கிடையாது, அவர் பெர் மந்த்துக்கே 1 லேக் மேல சம்பாதிப்பாரு. அவர் வந்துட்டு இவரை விட அதிகமான சம்பளம் வாங்குவாரு. அதனால வந்து என்ன பண்ணா அவர் அதிகமா பே பண்ணுவாரு. சோ அப்போ சமத்துவம்ன்றது அவங்க அதிகமா பே பண்ணும் போது அதிகமான ஒரு வரியை வந்து சம்பாதிக்கும் போது அதிகமான ஒரு வரியை பே பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே கொஞ்சம் வந்துட்டு திறன் கம்மியா இருக்கிறவர் அவருக்கு ஏத்த மாதிரி வரி செலுத்துற மாதிரி இருக்குது. ஸோ அதனால ஒரு சமத்துவத்தை கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா இந்த வளர்வீத தன்மையை கொண்டு ஒரு சமத்துவத்தின் பால் இந்த நேர்முக வரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல கான்செப்ட் தான். பிகாஸ் வருமானம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அதிகமா வரி போட்டோம்னா அது பிரச்சனை. சோ அடுத்து பாக்குறது இந்த நிச்சயத்தன்மை அப்படின்றது, வரி செலுத்த வேண்டிய ஒருவர் வரியை எங்கு எப்போது எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதை நிச்சயத்தன்மையின் பேரில் அறிந்திருப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ நிச்சயத்தன்மைன்றது நம்ம மேல ஒரு வரி இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்போ செலுத்தணும், என்ன டைம்ல பே பண்ணணும், எந்த இடத்துல போய் பே பண்ணணும் அப்படின்றது எல்லா டீட்டெயிலையுமே நமக்கு தெரியும். ஸோ இது வந்துட்டு ஒரு கன்வீனியன்டான ஒண்ணு. இது நேர்முக வரிக்கு ஒரு நன்மையான விஷயம் தான். அடுத்து நெகிழும் தன்மை, வருமானம் உயரும் போது அரசிற்கான வரி வருவாயும் உயரும். ஏற்கனவே சொன்னதான், பிகாஸ் ஆஃப் ஒருத்தவருடைய வருமானம் அதிகரிச்சுட்டே போச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதிகப்படுத்திட்டே போங்க. அதே அளவு தான் டாக்ஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு 100 ரூபாய்க்கு 10% டாக்ஸ் அப்படின்னா 10 ரூபாய். அப்போ 1000 ரூபாய்க்கு 10% அப்படின்றப்போ அதிகமாகுது இல்லையா? இந்த பேசிஸ்ல தான். அப்போ ஒரே பர்சன்டேஜ்னாலும் ஆனா என்ன பண்ணோம்னா டாக்ஸ் அதிகமாயிட்டே போகும். ஸோ அததான் சொல்றாங்க. இது வந்துட்டு நெகிழும் தன்மை கொண்டதாக இருக்கிறது. பிகாஸ் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரிதான் வருமானம் உயரும் போது அது மாறிட்டே போகும். அதுதான் இந்த நெகிழும் தன்மை அப்படின்ற கான்செப்ட்ல சொல்றாங்க. இது கண்டிப்பாக இந்த நேரடி வரிக்கு ஒரு நன்மை வகிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து சிக்கனம், நேர்முக வரிகளை வசூலிப்பதற்கான செலவு மற்ற வரிகளை ஒப்பிடுகையில் குறைவு. ஏனெனில் வரி செலுத்துபவர்கள் நேரடியாக அரசிற்கு வரி செலுத்துகின்றனர். அப்போ வரிகளை வசூலிப்பதற்கான சிக்கனம் வந்து இதுல நேர்முக வரியில இருக்கு. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு பெரிய அளவுல வந்துட்டு போயெல்லாம் கவர்மெண்ட் வந்துட்டு வரி போட்டு வாங்கிட்டு இருக்கிறது கிடையாது. இவ்வளவு வரி அப்படின்றத இன்டிமேட் பண்ணிடுவாங்க. அப்போ பொதுமக்களே ஜனங்களே யாரு வந்துட்டு பே பண்ண வேண்டியவங்களோ அவங்களே டைரக்டா போயிட்டு பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால இந்த அடிப்படையில கவர்மெண்ட்டுக்கு இது சிக்கனமாகவும் இருக்கிறது. இது வந்துட்டு கண்டிப்பா நேர்முறைக்கு ஒரு நன்மை தான். இதுல இந்த ஹெட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் நம்ம கிளியரா ஞாபகம் வச்சுக்கும் போது டெஃபினட்டா அது வந்துட்டு நமக்கு எக்ஸாமுக்கு பெரிய அளவுல உபயோகமா இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம இது நன்மைகள் கொடுக்குதோ அதே அளவுக்கு சில தீமைகளையும் கொடுக்கும். அந்த தீமைகளை தான் நம்ம இப்ப கீழே பார்க்க போறோம். பிரபலமின்மை, இது வசதி குறைவாகவும் நிகழ்ச்சி குறைவானதாகவும் உள்ளது. பிரபலமின்மைனா இப்போ நிறைய பேருக்கு இந்த டாக்ஸ் எல்லாம் பத்தி பெருசாவே தெரியாது. நெகிழ்ச்சி குறைவானதாக இருக்கு அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ தட் மீன் அதே தான். வசதி குறைவானதா இருக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம இப்போ கவர்மெண்ட் சொன்னது போல அவங்கதான் போய் பே பண்ற மாதிரி இருக்கும். ஈஸியா வந்துட்டு கவர்மெண்டே வந்து வாங்கிட்டு போற மாதிரி இருக்காது. அதே மாதிரி அதோட பெரிய கிளாரிட்டி எல்லாம் இருக்காது. கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளவு டேக்ஸ் பே பண்ண சொல்லிடுது, உடனே நம்ம வந்துட்டு போயிட்டு பே பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைன்னா ஒரு ஃபைன் போடுவாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இருக்குமே தவிர எல்லாருக்கும் அது எக்ஸாக்டா ஒரு பிரபலத்தன்மையா ஒரு கிளாரிட்டி எல்லாம் இருக்காது. அதனாலதான் அது வசதி குறைவானது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த வசதி குறைவானது அப்படின்ற அடிப்படையில இந்த நேர்முக வரி ஒரு தீமையான ஒண்ணா இருக்கு. பிகாஸ் ஆஃப் பிரபலம் இல்லாமல் இருக்கிறது. உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. குடிமக்கள் அதிக வரி தொகையை செலுத்த வேண்டியதால் வருமானம் அதிகம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் உள்ளனர். இது ஒரு முக்கியமான ஒரு காரணி. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பணம் நம்ம சம்பாதிக்க நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு டாக்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதனாலேயே மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் அதிகமா சம்பாதிச்சா கவர்மெண்ட் வாங்கிட்டு போகுது, அதுக்கு எதுக்கு நான் சம்பாதிக்கணும் அப்படின்றதுனால நிறைய பேர் அப்படியும் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடியதுனால என்ன பண்ணணும்னா ஒரு நாட்டினுடைய உற்பத்தி திறன் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா பாதிப்படையுது. பிகாஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணும், அதிகமா நம்ம செல்லிங் பண்ணோம்னா அதிகமா வரியை நமக்கு போடுவாங்க. அதனால நமக்கு எதுக்கு, நமக்கு நட்டம் தான் வரும், கவர்மெண்ட் எல்லா காசையும் வாங்கிட்டு போகுது அப்படின்றதுனால அப்படி நினைக்கக்கூடும். அதனால உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வசதி குறைவு, கணக்கு பராமரித்தல், வரி தாக்கல் செய்தல், மொத்தமாக வரி செலுத்துதல் போன்றவற்றில் வரி செலுத்துபவருக்கு வசதி மிக குறைவாகவே இருக்கிறது. அப்கோர்ஸ் நம்ம டாக்குமெண்டேஷன் பண்றதா இருக்கட்டும் அல்லது அந்த சென்டருக்கு போயிட்டு ஒரு
ஆபீஸ்க்கு போய் பே பண்றதா இருக்கட்டும், இந்த எல்லா இடத்துலயுமே வந்து வசதி வந்து கம்மியா கண்டிப்பா குறைவா தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் இன்னும் பே பண்ணுவாங்க, நம்மளும் வந்துட்டு கியூல நின்னோ அல்லது கன்வீனியன்ட்டோ நம்ம ஈஸியாலாம் போயிட்டு பே பண்ண முடியாது. அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நேர்முக வரியானது ஒரு வசதி குறைவாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது வரி ஏய்த்தல். நேர்முக வரியின் சுமை அதிகமாக இருப்பதால் வரி செலுத்துபவர்கள் வரியை ஏய்ப்பதற்கு முயல்கின்றனர். இதனால் கருப்பு பணம் உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. வரி ஏய்ப்பு அப்படின்றது, ஒரு பிசினஸ் மேன் இருக்கிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு, அப்போ அவர் மேல அதிகமான டாக்ஸ் போடப்படுது. அப்போ அந்த பிசினஸ் மேன் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ண மாட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய சம்பாரிச்ச பணத்தை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு பதிலா அதை மறைச்சு வைக்க முயற்சி பண்றாரு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதை சம்டைம்ஸ் வாங்க முடியாம போறதுனால அது கட்ட முடியாம அவரு இருந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவோம், கவர்மெண்ட்டுக்கு அது லாஸ் ஆகும். அந்த இதனால இவர் வரி ஏய்ப்பு செய்து அந்த பணத்தை வந்து அவரே வச்சுப்பாரு. அப்போ நாட்டுக்கு வந்துட்டு கருப்பு பணம் புழக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இந்த நேர்முக வரியோட ஒரு தீமையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது மறைமுக வரி. மறைமுக வரி எனப்படுவது பொருட்களையோ அல்லது பணிகளையோ வாங்கும் நபர் மீது விதிக்கப்படக்கூடிய வரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மறைமுக வரி அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அந்த மறைமுக வரியானது நேர்முக வரியில ஒரு வரியை வந்துட்டு ஈஸியா இன்னொருத்தவர் மேல மாத்தி விட முடியாது. பட் ஆனா இந்த மறைமுக வரியில ஒருத்தவர் மேல இருக்கக்கூடிய வரியை இன்னொருத்தவர் மேல ஈஸியா என்ன பண்ணிடலாம், மாத்தி விட்டுற முடியும். ஸோ அதுதான் மறைமுக வரி அப்படின்றது. சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஒரு 2 வீலர் வச்சிருக்கோம், ஒரு 2 வீலர் வாங்க போறோம் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இப்போ அந்த 2 வீலருக்கு ஆல்ரெடி பே பண்ண வேண்டியவங்க யாரு, அந்த கடைக்காரங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா நம்ம அந்த 2 வீலர்ல வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம இந்த 2 வீலருக்கானதையும் நம்ம தான் பே பண்ணுவோம். அடுத்துக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் போட்டிருக்கிற டாக்ஸையும் என்ன பண்ணணும், வாங்க வேண்டிய யார் வாங்குறாங்களோ அவங்க தான் பே பண்ற மாதிரி இருக்கும். அப்போ மறைமுக வரி அப்படின்றது என்ன பண்ணுனா, இதுக்கு முன்னாடி அந்த கடை வச்சிருக்கிறவங்க பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதை நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா இனிமே அவரை ஈஸியா நழுவிட்டு அவருடைய பலி நம்ம மேல விழுகிற மாதிரி அடுத்து நம்ம தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். சோ அதெல்லாம் இங்க கீழே கொடுத்துருக்காங்க. இதில் வரியை எளிதாக மற்றொருவர் மீது மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மறைமுக வரிக்கு சில எக்ஸாம்பிள் கீழே இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். உற்பத்தி வரி, சுங்க வரி, விற்பனை வரி, சேவை வரி, மதிப்பு கூட்ட வரி, பொருள் மற்றும் சேவை வரி, பயணிகள் வரி, ஆடம்பர வரி. இது எல்லாமே வந்துட்டு மறைமுக வரிகளுக்கு கீழே வருது. அப்போ இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப முக்கியம். இதை நீங்க கொஞ்சம் நல்லா கிளியரேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆட் ஒன் அவுட்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து பாருங்க, பல்வேறு மறைமுக வரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த வரிகள்லாம் எப்படி இன்னொருத்தவர் மேல மாறுது அப்படின்றத நம்ம இங்க பார்க்க முடியும். உற்பத்தி வரியை பாருங்களேன். இப்போ உற்பத்தியாளர் வரியை செலுத்தினாலும் பழுவை மொத்த அல்லது சில்லறை வியாபாரிகளிடம் மாற்றி விடுகிறார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு உற்பத்தியாளர் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பொருளை, ஒரு சோப்பு தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த சோப்பு வந்துட்டு அந்த சோப்புக்கானதான் கவர்மெண்ட் வந்து உற்பத்தியாளர் அப்படின்ற பேர்ல அவர் தான் செலுத்த வேண்டியது இருக்கும். பட் ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ரீட்டைல் செல்லருக்கோ அல்லது வேற யாருக்கோ விற்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரீட்டைல் செல்லர் என்ன பண்ணிடுவாரு, அந்த டாக்ஸ பே பண்ண வேண்டியது வரும். பிகாஸ் அந்த டாக்ஸோட தான் இவர் அந்த பொருளை வந்து என்ன பண்ணிருப்பாரு, அந்த ரீட்டைல் பிசினஸ் மேனுக்கு வித்திருப்பாரு. தட் மீன் அப்போ ஈஸியா வந்துட்டு இவர் பே பண்ணிருக்கக்கூடிய வரியை வந்து அவர் என்ன பண்ணிடுவாரு, அந்த ரீட்டைல் செல்லர் மேல மாத்தி விட்டுருவாரு. அவ்வளவுதான். இதே மாதிரி பாருங்க, விற்பனை வரி. உற்பத்தி வரி அப்படின்றதும் இந்த விற்பனை வரி கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். விற்பனை வரி பாருங்க, கடை உரிமையாளர் அல்லது சில்லறை வியாபாரி முதலில் தான் செலுத்திய வரி சுமையை பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான விற்பனை வரியுடன் நுகர்வோருக்கு அதை மாற்றி விடுகிறார். தட் மீன் ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு பெரிய கம்பெனி, சோப்பு தயாரிக்கிற கம்பெனி. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கட்ட வேண்டிய வரியை எல்லாம் சேர்த்துதான் அந்த ரீட்டைல் பிசினஸ் மேன்ட்ட வித்து விடுறாங்க. அப்போ அந்த ரீட்டைல் பிசினஸர் என்ன பண்றாரு, அவரு டாக்ஸ் எல்லாம் பே பண்ற மாதிரி பே பண்ணி வாங்கி அவர் அந்த டாக்ஸ் எல்லாம் யார் மேல திருப்பி விட்டுருவாரு, நுகர்வோரான சாதாரண பொது ஜனங்கள் மேல திருப்பி விட்டுருவாரு. அப்போ இந்த ரீட்டைலர் வாங்கி நம்ம ஒரு சோப்பை வந்துட்டு ஒரு நுகர்வோருக்கு விற்கும் போது நம்ம ஒரு சோப்பை வந்துட்டு டாக்ஸோட சேர்த்து தான் வாங்குறோம். அதனாலதான் என்ன பண்ணுது, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட நம்ம ஜனங்கள் வந்து நுகர்வோர் பே பண்ணி வாங்கும் போது அதனுடைய விலை கூட இருக்கு. பிகாஸ் அது கூட வரியும் சேர்த்து இருக்கு அப்படின்றதான் உண்மை. அப்புறம் பாருங்க, இந்த சுங்க தீர்வை வெளிநாடுகளிலிருந்து பெறப்படக்கூடிய பொருட்களுக்கு இறக்குமதி தீர்வையை செலுத்த வேண்டும். ஆனால் அந்த வரியானது இறுதியாக நுகர்வோர்கள் அல்லது சில்லறை வர்த்தகர்கள் மீது திணிக்கப்படும். சோ எல்லாமே ஒரே மாதிரிதான்.
இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், ஏதோ ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னா அந்த காருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு டாக்ஸ் போடுவாங்க. சப்போஸ் நம்ம ஒரு ரோட்ஸ் ரைஸோ இல்ல வேற ஏதோ ஒரு ஒரு காஸ்ட்லி காரை வாங்கும்போது அந்த காரோட பிரைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு டாக்ஸ் வந்துட்டு இந்தியால போடுவாங்க. அப்போ அந்த டாக்ஸ் வந்துட்டு யார் மேல வருதுன்னா அந்த கார் கம்பெனிக்காரர் மேல வந்து விழுகாது. இங்க யார் வாங்குறாங்களோ அங்க அவர் தான் இந்த காரை வந்துட்டு இங்க கொண்டு வரும்போது அவர் தான் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த சுங்கத்தீர்வை அப்படின்றதும் நமக்கு மறைமுக வரியில வருது. அடுத்து பாருங்க கேளிக்கை வரி. திரையரங்கு உரிமையாளர் மீது உள்ள பொறுப்பு திரைப்படம் காண வருபவர்கள் மீது மாற்றப்படுகிறது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ நம்ம தியேட்டருக்கு போறோம், அங்க நம்ம பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுறோம், இல்ல வந்துட்டு அங்க உள்ள இருக்கக்கூடிய சேவைகள் எல்லாம் யூஸ் பண்றோம், ஏசி இதெல்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். ஆனா அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கும் அதனுடைய அட்மாஸ்பியருக்கும் ஒரு தியேட்டர் உரிமையாளர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அந்த அமௌண்ட்டை யாரு மேல கடைசியில திருப்பி விட்டுருவாங்க, அங்க வரக்கூடிய அந்த யூசர். நம்ம தானே போய் சினிமா பாக்குறோம். அப்ப என்ன பண்ணணும், எல்லா விதத்திலையும் அந்த டாக்ஸ் என்ன பண்ணும், அங்க திரைப்படம் பார்க்கிறவங்க தலையில போய் விழுந்துரும். தட் மீன் அவர் அந்த உரிமையாளர் மேல இருக்கக்கூடிய அவர் செலுத்த வேண்டிய வரியையும் சேர்த்து அவர் என்ன பண்ணுவாரு, திரைப்படம் பார்க்க வர்றவங்க மேலையும் மாற்றி விட்டுருவாரு அப்படின்றதுதான் இந்த கேளிக்கை வரி. அடுத்து சேவை வரி. தொலைபேசி, காப்பீடு, உணவு விடுதி போன்ற சேவைகளுக்காக செலுத்தக்கூடிய கட்டணங்கள் இவை எல்லாமே நமக்கு என்னதான் ஒரு மறைமுக வரி தான். ஏன்னா இதெல்லாம் நம்ம இந்த யூசேஜ்லாம் நம்ம பயன்படுத்தும் போது நம்ம இப்ப ரீசார்ஜ் பண்றோம், ஒரு ஹோட்டல் பெரிய ஹோட்டல்ல போய் தங்குறோம், அப்போ கவர்மெண்ட் அவங்களுக்கு அந்த இதுக்கு ஒரு வரி போடுறாங்க. பட் ஆனா அந்த வரியை அவங்க பே பண்றது இல்ல, நம்ம யூசேஜ் பண்றதுனால நம்மகிட்ட இருந்து தான் அந்த வரியை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சம்பாரிச்சிடுறாங்க. அப்போ இதுதான் நம்ம அந்த மறைமுக வரியிலன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அப்போ ஈஸியா சொல்லணும் அப்படின்னா மறைமுக வரியை ஒருத்தவர்கிட்ட இருந்து இன்னொருத்தவர்கிட்ட ஈஸியா மாத்தி விட முடியும். நேரடி வருவாயில அதாவது வரியில நம்ம அந்த மாதிரி மாத்தி விட முடியாது. இப்ப மறைமுக வரிவினுடைய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பரந்து காணப்படுதல். எல்லாரும் ஏழை அல்லது பணக்காரராக இருந்தாலும் மறைமுக வரியை செலுத்தியாக வேண்டும். இது ஒரு சூப்பரான விஷயம். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பெரிய பணக்காரர் ஒரு சினிமா தேட்டர்ல வந்து பார்க்க வர்றாரு அப்படின்னா அவருக்கும் அந்த டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரண ஏழை அவர் சினிமா தேட்டர்ல ஒரு காஸ்ட்லி சினிமா தேட்டர்ல போய் பார்த்தாலும் இந்த பணக்காரர் எந்த அளவுக்கு டாக்ஸ் பே பண்றாரோ அதே அளவு அந்த ஏழையும் பே பண்ணுவாரு. அப்போ ஒரு ஈவனா எல்லாருக்கும் வந்துட்டு பே பண்ற மாதிரி இது அமைஞ்சிருக்கும் இந்த மறைமுக வரி. இதனால் நேர்முக வரிகளை விட மறைமுக வரிகள் அதிக நபர்களை உள்ளடக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒண்ணும் கிடையாது. இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மறைமுக வரிகள் வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு வாங்கப்படுது. ஆனா நேர்முக வரி அப்படின்றது கிடையாது, அது வருமானம். இந்த மாதிரி சில கிரிட்டீரியால தான் அந்த நேர்முக வரிகள் வந்து வசூலிக்கப்படும். ஆனா மறைமுக வரிகள் அப்படின்றதுல எல்லா மக்களுமே வந்துருவாங்க. அவங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரரா இருக்கலாம், எல்லாரு மேலயுமே இன்டைரக்டா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு வரி வந்துட்டு விழுகதான் செய்யும். ஏன்னா இப்போ ஒரு உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறாரு, அவர் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவாரு, அது நேர்முக வரி. இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு கன்சியூமரா கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அப்போ அவர் மறைமுக வரிகளையும் இப்போ அவர் ஒரு சினிமா தேட்டர்ல போனார்னா அங்க ஒரு போயிட்டு என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா வந்துட்டு அந்த வரிகள்லாம் பே பண்ற மாதிரி இருக்கும். அவர் பைக் வாங்குவாரு, அப்போ அவர் அங்கேயும் டாக்ஸ் பே பண்ணுவாரு. இதே மாதிரி ஒரு சாதாரண ஏழை என்ன பண்ணுவாரு, அவரும் சினிமா தேட்டருக்கு போவாரு, அவரும் இந்த மாதிரியான வரிகள்லாம் பே பண்ணுவாரு. பட் ஆனா ஒரு ஏழை வந்து என்ன பண்ண மாட்டாரு, இன்கம் டாக்ஸ் பெருசா வந்து பே பண்ண வேண்டியது இருக்காது. அப்போ நேர்முக வரியை அவர் செலுத்துறது இல்லை. ஸோ அததான் சொல்றாங்க பறந்து காணப்படுதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மறைமுக வரிகள் எல்லா மக்கள் மேலேயுமே ஈஸியா போய் விழுவுறதுக்கான வாய்ப்பா இருக்கும். அதனால இது பறந்து காணப்படுகிறது. இதனால அதிகமா ரெவன்யூ வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ஜெனரேட் ஆகும். அதனால இது ஒரு நன்மை பயக்கக்கூடியதா சொல்லப்படுது. எடுத்துக்காட்டாக இந்தியாவில் 2% மக்கள் மட்டுமே வருமான வரி செலுத்துகின்ற நிலையில் மீதமுள்ள மக்கள் அனைவரும் மறைமுக வரியை செலுத்துகின்றனர். சோ இதுதான் இப்ப இன்கம் டாக்ஸ் வந்துட்டு 2% பேர் தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா மீத உள்ள மக்கள்லாம் வரியை பே பண்றதே கிடையாதுன்னு கேட்டா மறைமுக வரியா ஒவ்வொரு இடங்களையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ அதனாலதான் இது பறந்து காணப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது பாருங்க சமத்துவம். சமத்துவத்தின் அடிப்படையில் இந்த நேர்முக வரியும் மறைமுக வரியும் ரெண்டுமே சமத்துவம் அடிப்படையில் தான் இருக்கும். இதுல நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்போது பணக்காரர்களால் பயன்படுத்தக்கூடிய ஆடம்பர பொருட்கள் மீது அதிக வரி சுமத்தப்படுவதால் மறைமுக வரி ஒரு சமத்துவ விதியின் அடிப்படையில் காணப்படுகிறது. இது எப்படி சமத்துவத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னா, இப்ப அதிக சம்பாதிக்கிறவர் ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடும். அதனால அவரு காரு
அல்லது பெரிய பெரிய பங்களாஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட இருந்து அதிகமான ஒரு வரியை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிடும். பட் ஏழைகள்ல அந்த இடத்துல பாதிக்கப்பட போறது கிடையாது. ஆனா ஏழைகளும் மறைமுக வரிகளை பே பண்ணதான் செய்வாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் அதிகமான பணம் வச்சிருக்க போது அவங்க கிட்ட இருந்து அதிக பணமாவும் இவங்க கொஞ்சம் கம்மியான பணமும் மறைமுக வரியா செலுத்துற மாதிரி இருக்கிறதுனால இதுவும் சமத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சிக்கனத்தன்மை பாருங்க, விற்பனையாளர்களும் சில்லறை வியாபாரிகளும் வரிகளை அரசுக்கு செலுத்துவதால் வசூலிப்பதற்கான செலவு அரசுக்கு குறைகிறது. இதில் வணிகர்களே மதிப்புமிக்க வரி வசூலிப்பவர்களாக செயல்படுகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த மறைமுக வரி எல்லாம் பெருசா வந்துட்டு கவர்மெண்டே வந்து ஆள் பண்ண போட்டோ அதுக்குன்னு ஒரு அமைப்பு கிரியேட் பண்ணியும் பெருசா வசூலிக்கிறதே கிடையாது. இன்கம் டாக்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கு. பட் மறைமுக வரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீட்டைல் பிசினஸ் மேனும் சரி, விற்பனையாளர்களும் சரி, அவங்க ஒரு சேல்ஸ் டேக்ஸ் வந்துட்டு போய் பே பண்ணியே ஆகணும். அப்போ அவங்களே போய் தான் பே பண்ணிப்பாங்க. பெருசா வந்துட்டு என்ன பண்ண தேவையில்ல. அவங்க வாங்கும் போதே ஒவ்வொரு டைமும் அவங்களே பே பண்றது கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு ஈஸியா போயிடும். அப்போ வணிகர்களே இங்க என்ன பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு வரி வசூல் செஞ்சு கொடுக்கற மாதிரியான ஒரு பணிகளை செஞ்சிடறதுனால கவர்மெண்ட்டுக்கு இதில் சிக்கனத்தன்மை ஏற்படுகிறது. அடுத்து பாருங்க, உடலுக்கு தீங்கான பொருட்களின் நுகர்வை குறைக்கிறது. இது எப்படி குறைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி லிக்கர் ட்ரிங்க், ஸோ இந்த மாதிரி புகையிலைகள், மதுபானங்கள், இந்த மாதிரி எல்லா இதுலயும் என்ன பண்ணுது, கவர்மெண்ட் வந்து அதிகமான டாக்ஸ போடுது. அப்போ அதன் மூலமா என்ன பண்ணுது, அதனுடைய பொருட்களுடைய விற்பனை குறையுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் குறையறதெல்லாம் கிடையாது. பட் கான்செப்டெல்லாம் நம்ம இங்க பண்ணிக்கணும். கான்செப்டெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி புகையிலை, மதுபானம் இது எல்லாவற்றின் மேலும் கவர்மெண்ட் வந்துட்டு வரியை போடுறாங்க. அப்போ இது மேலையும் ஒரு மறைமுக வரி இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரியான புகையிலை, மதுபானங்கள் மீது போடப்படக்கூடிய வரியின் பேர் தான் பாவ வரி. அடுத்து நம்ம பார்க்க போறது இது வசதியானதுன்னு சொல்றாங்க. மறைமுக வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படுவதால் நுகர்வோர் இதனை வாங்கும் போது விலையுடன் சேர்த்து வரியையும் செலுத்தி விடுகின்றனர். அப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கும் போது இல்லைன்னா ஒரு சேவையை நம்ம அனுபவிக்கும் போது என்ன பண்ணிடுறோம்னா, அதுக்கு என்ன விலை ஒண்ணு இருக்கும், அதோட டாக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அது ரெண்டையுமே என்ன பண்ணிடுறோம்னா நம்ம சேர்த்தே பே பண்ணிடுறோம். அப்ப ஆன் டைம்ல அது கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இவ்வளவு அமௌண்ட் கெட்டுறதா போய் சேர்ந்துரும். அதனால வந்துட்டு என்ன பண்றது இல்ல, கவர்மெண்ட்டுக்கும் அதுக்கு பெரிய ரிஸ்க் கிடையாது. நம்மளும் வந்துட்டு எங்கேயும் போய் அலைஞ்சு போய் பே பண்றது இல்லை. இப்போ ஒருவேளை தியேட்டருக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் இருக்குதுன்னா நம்ம அந்த டிக்கெட்டுக்கு எவ்வளவு செலவோ அந்த டிக்கெட்டுக்கான காசையும் கொடுப்போம். அங்க அதுக்கு கவர்மெண்ட் என்ன டாக்ஸ் போட்டிருக்கோ அதையும் அங்க சேர்த்தே பே பண்ணிடுவோம். அதனால இது மக்களுக்கும் பெரிய கஷ்டமா இருக்காது. அப்போ அது வசதியானதாக மக்களுக்கு இருக்கும். இதே டைம்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா இங்க மறைமுக வரிகளுடைய தீமைகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்திடலாம். வசூலிக்கும் செலவு அதிகம். நேர்முக வரியை ஒப்பிடும்போது மறைமுக வரியை வசூலிக்க ஆகும் செலவு மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எப்படி அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மைனாரிட்டியா பார்க்கும்போது நம்ம மக்கள் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ஏற்கனவே பண்ணும்போது இது வசதியானதாக இருக்கு. பட் ஆனா ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நேர்முக வரியை வந்துட்டு பே பண்றவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். அப்போ மறைமுக வரியை பே பண்றதுன்றது இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மறைமுக வரியை பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை வசூலிக்கக்கூடிய ஒரு அடிப்படையில நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நேர்முக வரியை காட்டிலும் மறைமுக வரியை வசூலிப்பதற்கு அதிகமான செலவு ஆகிறது. அடுத்து பாருங்க, நிகழ்ச்சியற்ற தன்மை. மறைமுக வரிகள் எப்போதும் சமமான விகிதாச்சார விதத்தில் அமையும். இது ஏற்கனவே சொன்னோம். அதுல வந்து நெகிழ்ச்சி தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் நேர்முக வரியில. ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் போது அங்க வந்துட்டு போடப்படைய டாக்ஸும் அதிகமா இருக்கும். அதனால அவர் அதிகமா, இப்போ 10 லட்சம் வாங்குறவர் ஒரு டாக்ஸ் பே பண்ணுவாரு. அதே இடத்துல ஒருத்தர் 20 லட்சம் டாக்ஸ் பே பண்ண 20 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா அவர் அதை விட என்ன பண்ணுவாரு, அதிகமான டாக்ஸா பே பண்ணுவாரு. பட் இங்க அப்படி கிடையாது. இந்த மறைமுக வரிகள்ல நம்ம எங்க போனாலும் அது ஏழையா இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஒரே சமமான விகிதாச்சார முறையில தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. எப்படி, ஒரு ஏழை இருக்காரு, அவரு வந்துட்டு ஒரு காஸ்ட்லி ஹோட்டல்ல போய் தங்கணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு ஒரு 100 ரூபாய் டாக்ஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே அந்த காஸ்ட்லி ஹோட்டல்ல பணக்காரர் போகும்போதும் அந்த பணக்காரருக்கும் அதே 100 ரூபாய் டாக்ஸ் தான் இருக்கும். அப்போ மறைமுக வரிகள் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியற்ற தன்மை கான்செப்ட்ல இருக்கிறது கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்க, தேய் வீதம் அப்படின்றது. மறைமுக வரிகள் சில நேரங்களில் நீதியற்ற தன்மையில் இருக்கிறது. அதாவது வருமான மட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஏழை மற்றும் பணக்காரர் ஆகிய இருவரும் ஒரே விதமான
மறைமுக வரி செலுத்த வேண்டியதாகிறது. சோ இதைதான் நம்ம இப்போ பார்த்தோம், தேய்வு வீதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பணக்காரங்க வந்துட்டு அதிகமான ஒரு வரியையும், ஏழைகள் வந்துட்டு குறைவான வரியையும் வந்துட்டு நேரடி இதுல வந்துட்டு பே பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த கான்செப்ட்ல வந்து பார்க்கும்போது மறைமுக வரியில 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஈக்குவலண்டா வந்துட்டு பே பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா தேய்வு விதமா தான் இருக்கும். பெரிய வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ் உள்ள இந்த வரி வந்து இருக்காது அப்படின்றத சொல்ல வர்றாங்க. அடுத்து உறுதி இன்மை. இந்த மறைமுக வரியானது உறுதியின்மையின்படி இருக்கிறது. மறைமுக வரிகள் உயரும் போது விலை உயர்வதால் பொருளுக்கான தேவை குறைகிறது. ஆகையால் அரசு எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் உறுதியற்று காணப்படுகிறது. இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு ஒரு டிவின்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு டிவியை வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் டிவி இருக்கு. அப்போ 10,000 ரூபாய் டிவி இருக்கும்போது எல்லாம் 10,000 ரூபாய் விற்கும் போது அந்த டிவி எல்லாரும் வாங்குவாங்க. பட் இப்போ அதே டிவி வந்துட்டு சடனா வந்துட்டு ஒரு 50,000 ரூபான்னு மாத்தும் போது என்ன பண்ண மாட்டாங்க, அப்போ எவ்வளவு ரேட்டு கூடிருச்சு, நம்ம வாங்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ என்ன பண்ணாது, இந்த டிவி வந்து செல் ஆகாது. அப்போ அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடையாது. அப்போ இதே பேட்டர்ன்ல வந்து பார்க்கும்போது, சோ இதான் இந்த டால்டன் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2+2 அப்படின்றது 4 கிடையாது, அது 3 அல்லது அதற்கு குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த மறைமுக வரியை குறிப்பிடுகிறார். அப்போ விலை உயரும் போது என்ன பண்ணாது, பொருளுக்கான தேவை குறைஞ்சு போயிடும். அதனால ஒரு கவர்மெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்து பாருங்க, குடிமை உணர்வின்மை. விலையுடன் வரி மறைந்திருப்பதால் நுகர்வோர்கள் வரி செலுத்துவது பற்றி விழிப்புணர்வு பெற்றிருப்பதில்லை. அப்போ குடிமை உணர்வின்மைன்றது ஒண்ணும் கிடையாது. நம்ம எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம வந்துட்டு இப்ப சோப்பு வாங்குறோம், நிறைய ஒரு ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ் வாங்குறோம், டிவி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், எல்லாமே வாங்குறோம். பட் அதுக்கெல்லாம் வாங்கும்போது வெறும் விலையை மட்டும் நம்ம பே பண்றது கிடையாது, அதுக்கான வரியையும் சேர்த்து தான் பே பண்றோம். ஆனா நம்ம விலை கூட அந்த வரியையும் சேர்த்து செலுத்துகிறதுனால நமக்கு பெருசா என்ன பண்ணல, நமக்கு அது பெரிய பிரச்சனையா தெரியல. சோ அதனால நமக்கு என்ன பண்ண இருக்காது, அந்த வரிகளை பற்றி ஒரு கிளாரிட்டி வந்து இருக்காது அப்படின்ற சொல்றாங்க. அது ஒரு ப்ராப்ளம் தான். அப்போ குடிமை உணர்வின்மை இல்லாம இது இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிகள்லயே ரொம்ப முக்கியமானது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி. இப்போ இந்த ஜிஎஸ்டி கான்செப்ட்ன்றது இந்தியா ஃபுல்லா ஒரு ஒற்றை வரியா இதை கொண்டு வந்தாங்க. இதை முதலில் கொண்டு வந்த நாடு என்னது அப்படின்னா பிரான்ஸ் நாடு. 1954 கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் ஜிஎஸ்டியை பரிந்துரை செய்தது யார் அப்படின்னா இந்த கேல்கர் பணிக்குழு தான் பரிந்துரை செஞ்சாங்க. இந்தியாவில் காணப்படும் நிறைய மறைமுக வரிகள் இருந்துச்சு. இந்தியாவில முதல்ல இந்த சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, இப்போ சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, இந்த சுங்கத்தீர்வை, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ல இருந்தது வரிகள். பட் இத எல்லாமே வந்துட்டு ஒரு கம்பைலா ஜிஎஸ்டி அப்படின்ற ஒன்ன வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுக்கான சட்டத்தை வந்து 2017 மார்ச் 29 இந்த ஜிஎஸ்டி சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அப்புறமா 2017 ஜூலை 1 இருந்து இது வந்துட்டு நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சது. இதுக்கான அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. 101வது அமெண்ட்மெண்ட் படி, அதாவது சட்ட திருத்தத்தின் படி இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது. இதுக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னா 279A அப்படின்றது. ஜிஎஸ்டி அமைப்பினுடைய தலைவர் யாரு அப்படின்னா மத்திய நிதியமைச்சர் தான். அப்போ அந்த வழியில பார்க்கும்போது தற்போது நிர்மலா சீதாராமன் தான் நமக்கு இந்த ஜிஎஸ்டி அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறாங்க. ஜிஎஸ்டி வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் அனுப்பின் மீது விதிக்கப்படும் மறைமுக வரியாகும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். நாடு முழுவதும் ஒரே மறைமுக வரி ஜிஎஸ்டி ஆகும். இப்போ பார்த்தோம் இல்லையா, முன்னாடி நிறைய மறைமுக வரிகள் இருந்தது, தற்போது ஜிஎஸ்டி அப்படின்ற கான்செப்ட்ல இந்த ஒரு வரி மட்டுமே இருக்குது. அததான் நம்மளுடைய குறிக்கோளா ஒரே நாடு ஒரே அங்காடி ஒரே வரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல மொத்தம் 5 நிலைகள் இருக்குது, அதாவது விகிதங்கள் இருக்கு. அது 0%, 5%, 12%, 18%, 28%. இந்த 5 ரொம்ப முக்கியமானது. இந்த 0%ன்றது நம்மளுடைய சாப்பாடு, இந்த சின்ன சின்ன நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்களுக்கெல்லாம் 0% இருக்கும். அப்புறமா சில பொருட்களுக்கு 5%, அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான பொருட்களுக்கு 12%, ஆடம்பர பொருட்களுக்கு பொதுவா 18 இருந்து 28% அந்த மாதிரியான நமக்கு இந்த வரி விகிதங்கள் இருக்கும். இதுல 3 விதமான உள்ளடக்கங்கள் இருக்கு. அந்த ஜிஎஸ்டி கவர்மெண்ட் என்னென்ன வேஸ்ல வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்னா இந்த சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்ற இந்த 3 பேட்டர்ன்ல வசூலிக்கிறாங்க. இதுல இந்த சிஜிஎஸ்டி அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. ஒரு மாநிலத்துக்குள்ள நிறைய வியாபாரங்கள் நடக்குது. அந்த மாநிலத்துக்குள்ள நடக்கக்கூடிய வியாபாரங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய வரியின் பேர் தான் இந்த சிஜிஎஸ்டி. சரிங்களா? அப்புறமா பாருங்க எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது எப்படி ஒரு மாநிலத்துக்குள்ள பிசினஸ் நடக்குதோ அந்த பிசினஸ் மேல
ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி வசூலிக்கிற மாதிரியே அந்த மாநில கவர்மெண்ட்டும் ஒரு வரி வசூலிப்பாங்க அந்த விற்பனையில. அப்போ அது பேர் தான் இந்த எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய கொஞ்சம் பெரிய ஒரு நல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 lakhs 30 lakhsக்கு மேல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா அந்த ஹோட்டல்ல நம்ம சாப்பிடும்போது ஜிஎஸ்டி வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க அந்த பில்லை நீங்க செக் பண்ணி பார்க்கும் போதே நீங்க சாப்பிட்டதுக்கான விலை எவ்வளவு, அதுக்கு சிஜிஎஸ்டி எவ்வளவு நம்ம பே பண்றோம், எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவு பே பண்றோம் அப்படின்றத நீங்க அந்த பில்லுலயே செக் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. சோ அது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, மாநில அரசுகளுக்கு இடையே விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படும். அப்போ 2 மாநிலங்கள் இருக்கு. இப்போ ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு, கர்நாடகா கவர்மெண்ட் இருக்கு. நம்ம 2 கவர்மெண்ட்டும் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, சில விற்பனைகள்ல நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து சில பொருட்களை அங்க அனுப்புவோம், அங்க இருந்து சில பொருட்களை இங்க நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி 2 மாநிலங்களுக்கு இடையே வந்துட்டு நம்ம பிசினஸ் பண்ணும்போது அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு வரியை வந்துட்டு விரிவிப்பாங்க, ஒரு ஜிஎஸ்டிய. அது பேர் தான் இந்த ஐஜிஎஸ்டி அப்படின்றது. சரிங்களா? சோ இப்போ இந்த 3 விஷயத்தையும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், வரிகள் அப்படின்ற அடிப்படையில. ஸோ இந்த நிதி பொருளியல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசனு. இதனுடைய பார்ட் 1 வந்துட்டு நீங்க பாருங்க, அப்புறமா அந்த பார்ட் 2 பாருங்க. கண்டிப்பா இந்த நிதி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம்ல பெரிய அளவுல தெரிஞ்சுக்கிறத ஆன்சர் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எலைட் ஸ்டடி சர்க்கிளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி எஸ்பிரன்ஸ்.